ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த சமயத்தில் தங்களது அரசாட்சியின் உயர்விற்கு காரணமாக இருந்த ஒரு சிலரை பெருமைப்படுத்தும் விதமாக நாட்டின் முக்கியமான நகரங்களில் அவர்களது சிலைகள் நிறுவப்பட்டது. அப்படி சென்னையில் நிறுவப்பட்ட 2 சிலைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரிகளினுடையது. ஒன்று நீல் என்னும் அதிகாரி உடையது, மற்றொன்று தாமஸ் மன்றோ என்னும் அதிகாரி உடையது. இவ்விருவர்களின் சிலைகளில் நீலன் சிலை பொதுமக்களின் கண்டனத்திற்கும் தொடர் போராட்டத்திற்கும் பின் அகற்றப்பட்டு மக்களின் பார்வையில் படாத வண்ணம் இன்று வரை மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு அதிகாரியான தாமஸ் மன்றோவின் சிலை மட்டும் நூற்றாண்டுகளை கடந்தும் கம்பீரமாக சென்னையின் முக்கிய வீதி ஒன்றில் இன்றளவும் நடுநாயகமாக காட்சியளித்து வருகிறது. ஏன் இந்த வேற்றுமை? அப்படி என்ன செய்தார்கள் இவர்கள்? விடுதலை இந்தியாவிற்கு முன்னர் நாடெங்கிலும் நடைபெற்று வந்த பல்வேறு போராட்டங்களுள் ஒன்றுதான் இந்திய நிலப்பரப்பில் நிறுவப்பட்டிருந்த பல்வேறு ஆங்கிலேயர்களின் சிலைகளை அகற்றும் போராட்டம். அப்படி தமிழகத்தில், அதுவும் சென்னையில் ஸ்பென்சர் பிளாசா வணிக வளாகத்தின் எதிரே பீரங்கியின் பின்னணியில் 9 அடி உயரத்தில் வாளேந்தி நிற்கும் ஆங்கிலேய அதிகாரியின் சிலையை அகற்ற பெரும் போராட்டம் ஒன்று அன்றைய ஆங்கிலேய ஆட்சியின் போது தீவிரமாக நடைபெற்று வந்தது. ஒரு அதிகாரியின் சிலையை அகற்ற தமிழக மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை செய்தார்கள் என்றால் அவன் செய்தவைதான் என்ன? அதிகாரத்தின் எல்லை தெரியாமல் தன்னிடம் அதிகாரம் உள்ளது என்ற காரணத்தால் மக்களை துன்புறுத்திய கொடுங்கோலன், இரக்கமில்லாத கல் நெஞ்சக்காரன், எண்ணற்ற மக்களின் அமைதியான வாழ்வை குலைத்தவன், தன்னை எதிர்த்த இந்திய படை வீரர்களை கூட்டம் கூட்டமாக கொன்றொழித்தவன். அவன்தான் ஜேம்ஸ் ஜார்ஜ் ஸ்மித் நீல். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் பெருந்தூண்களாக விளங்கிய போர்படை தளபதிகளுள் மிகவும் முக்கியமானவன் நீல் ஆவான். இவன் இங்கிலாந்தின் அயர்சார் என்னும் இடத்தில் 1810ஆம் ஆண்டில் பிறந்தான். மிக்க உயரமும் நல்ல உடற்கட்டும் உடைய அவன் 17 வயதில் கிழக்கிந்திய கம்பெனியின் படையில் ஒரு படை வீரனாக சேர்கிறான். போர்க்களத்தில் சிறந்து விளங்கியதால் படைத்தலைவனாக பதவி உயர்வு பெற்று கிழக்கிந்திய கம்பெனியின் சென்னை பிரிவின் துப்பாக்கி படை பிரிவிற்கு தலைவனாக நியமிக்கப்படுகிறான். 1857இல் வட இந்தியாவில் இந்திய படை வீரர்கள் ஆங்கிலேய அதிகாரிகளை தாக்கி ஆங்கிலேய அரசிற்கு எதிராக புரட்சி தொடங்குகின்றனர். மீரத் நகரில் உருவான இந்திய சிப்பாய்களின் இந்த புரட்சி நாடெங்கிலும் பரவுகிறது. அந்த சமயத்தில் ஆங்கிலேய உயர் அதிகாரிகளால் சிப்பாய்களின் கிளர்ச்சியை அடக்க மற்ற பகுதியில் இருக்கும் ஆங்கிலேய படைகள் வரவழைக்கப்படுகிறது. அப்படி வரவழைக்கப்பட்ட படைகளில் சென்னையிலிருந்து ஜெனரல் நீல் தலைமையில் சென்ற துப்பாக்கி படையும் ஒன்றாகும். பல்வேறு வட இந்திய பகுதிகளில் கிளர்ச்சியில் ஈடுபட்டு வந்த இந்திய சிப்பாய்களை ஒடுக்க சென்ற நீல் தலைமையிலான படை இந்திய படை வீரர்களை மட்டுமில்லாமல் ஏதுமறியாத பொது மக்களையும் கொடூரமாக கொன்று குவித்தனர். அலகாபாத், காசி ஆகிய நகரங்களில் ஜெனரல் நீலின் கட்டளைகளைப்படி மக்கள் ஈவு இரக்கமற்ற முறையில் கொல்லப்பட்டனர். பல கிராமங்களுக்கு தீமூட்டினர். சிறைபிடித்த மக்களை தீக்கி இரையாக்கினர். தப்பியோடியவர்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றும் ஆயிரக்கணக்கானோரை மரக்கிளையில் தூக்கிலிட்டும் கொன்றனர். ஜெனரல் நீலும் அவனுடைய படை வீரர்களும் இந்திய சிப்பாய்களையும் பொதுமக்களையும் ஏதுமறியா பச்சிளம் குழந்தைகளை மனித தன்மையற்ற முறையில் தொடர்ந்து கொன்று குவித்து வந்தனர். இறுதியில்
லக்னோவில் நடைபெற்ற போரில் இந்திய சிப்பாய்களின் தாக்குதலில் பீரங்கியால் தாக்கப்பட்டு மடிந்து வீழ்ந்தான் அந்த கொடுங்கோலன் நீல். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த கிளர்ச்சிகளை கொடூரமாக ஒடுக்கி அந்த ஏகாதிபத்தியத்திற்கு துணையாக விளங்கிய கொடுங்கோலன் நினைவை போற்றும் வகையில் அவனுக்கு ஆங்கிலேயர்களால் சிலை வெடிக்க முடிவெடுக்கப்பட்டு சிலை நிறுவ குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்தியாவில் பணியாற்றிய ஆங்கிலேய அதிகாரிகள் மற்றும் படைப்பிரிவினர்களிடமும் அவர்களது குடும்பத்தார்களிடமும் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்த இந்தியர்கள் சிலரிடமும் நன்கொடை பெறப்பட்டு அந்த நிதியில் சிலை உருவாக்கும் பணி லண்டனில் இருந்த புகழ்பெற்ற சிற்பியிடம் ஒப்படைக்கப்பட்டது. லண்டனில் உள்ள வார்ப்பு மையத்தில் வெண்கலத்தால் உருவாக்கப்பட்டு கப்பல் மூலமாக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு 1861 இப்போதைய ஸ்பென்சர் பிளாசா வணிக வளாகத்தின் எதிரில் பீடமும் சிலையுமாக 21 அடி உயரத்தில் கொடியவனின் சிலை நிறுவப்பட்டது. அன்றைய ஆங்கிலேய அரசு நீலை பற்றிய செய்திகளை வெளியிடாமல் மறைத்து வைத்திருந்ததால் சிலை நிறுவிய காலகட்டத்தில் சென்னை மக்களுக்கு அவனை பற்றிய தகவல்கள் தெரியாமல் போனதால் எந்த எதிர்ப்பும் எழவில்லை. சுமார் 60 ஆண்டுகள் கழித்த பின்னரே நீலனை பற்றிய செய்தி வெளி உலகத்திற்கு தெரிய வருகிறது. அதன் பின்னர் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அடையாளமாகவும் இந்திய வீரர்களை பொதுமக்களை ஈவிரக்கமின்றி கொன்ற ஒருவனின் கொடும் சின்னமாகவும் அந்த சிலையை கருதிய மக்கள் வெகுண்டெழுந்து சிலையை அகற்ற பெரும் போராட்டத்தை துவக்கினர். தொடர்ந்து நடைபெற்ற இப்போராட்டத்தை மதுரை தேசபக்தர் சோமயாஜுலு என்பவர் தலைமையேற்று நடத்தினார். 10 ஆண்டுகள் தொடர்ந்து சிலையை அகற்ற தமிழகம் முழுவதிலும் இருந்து தேசபக்தர்கள் சென்னை வந்து தொடர் போராட்டங்களை செய்து கைதாகி வந்தனர். சுத்தியல் கொண்டு சிலையை உடைக்கச் செல்வதும் களிமண் உருண்டையால் சிலை மீது வீசி எறிந்தும் போராடி வந்தனர். தமிழகத்தில் இந்திய விடுதலை போராட்டத்தில் நீல் சிலை அகற்றும் போராட்டமானது தமிழகத்தின் மிக முக்கிய ஒன்றாக திகழ்ந்தது எனலாம். 1937 ராஜாஜி தலைமையிலான அரசு அமைந்த பின்னர் நீலன் சிலையானது அகற்றப்பட்டு எழும்பூர் அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்திய மக்களை மனித தன்மையற்ற முறையில் கொன்று குவித்த நீலனின் சிலை இன்றளவும் எழும்பூர் அருங்காட்சியகத்திற்குள் பொதுமக்கள் பார்வையில் படாத வகையில் இருண்ட அறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளது.